திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பெண் ஊழியர் மேனகா என்பவர் சுமார் 25 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக கடந்த 19ஆம் தேதி பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் பணியில் இருந்தபோது கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து தனது கைப்பையில் வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல 100 ரூபாய் சிறப்பு கட்டண ரசீது வழங்கியதில் மோசடி செய்து கடந்த ஒரு வருட காலத்தில் மட்டும் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அறநிலையத்துறை பெண் ஊழியர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முறையாக ஆய்வு செய்யாத 2 ஊழியருக்கு விளக்கம் கேட்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறநிலையத்துறை பெண் ஊழியர் மேனகா என்பவர் தனது பணி காலத்துல போலியான ரசீதுகளை கொடுத்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முருகப்பெருமானின் அடிப்படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு வருகிறார்கள். அதே போல பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவது வழக்கமான ஒன்று. இதற்கு பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண வரிசை, முதியதற்கான சிறப்பு தரிசன வரிசைன்னு 3 வகைகளை முருகனை தரிசிக்கலாம். இந்த நிலையில் தான் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்து கடந்த 16ஆம் தேதி அன்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள். அப்பொழுது கடந்த ஒரு வருட காலத்தில், அதாவது கடந்த ஆண்டு 7ஆம் மாதம் முதல் 14ஆம் தேதி 5ஆம் மாதம் வரை, இந்த ஆண்டு வரை 24 லட்சத்து 40,000 ரூபாய் வரை அவர் மோசடி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் கம்ப்யூட்டரில் ITMS பயனர் உள்ளீட்டை பயன்படுத்தி ஒரு முறை மட்டும் கட்டண சீட்டு நகலெடுக்கும் வசதியை தவறாக பயன்படுத்தி போலியான ரசீதுகள் அச்சிட்டு அதில் வரும் பணத்தை இவர் நாள்தோறும் வீட்டுக்கு எடுத்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சியின் அடிப்படையில் ஆய்வு செய்துதான் இந்த அறநிலையத்துறை பணியாளரான மேனகா என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 25,24,100 ரூபாய் வரை முறைகேடில் கையாளு செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது குறித்து காவல்துறையில புகார் அளித்ததில் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விரைவில் மேனகா மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடைநிலை ஊழியர் முதல் உயர்மட்ட அதிகாரி வரை முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உயர்ந்திருக்கிறது. தற்போது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மேனகா கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் மற்ற பணத்தை வந்துட்டு அடுக்கி அவர் கணக்கில் வரக்கூடிய பணத்தை தனியாக வைத்து அவருடைய போலியான பில்கள் மூலமாக சம்பாதித்த பணத்தை அவர் பேக்கில் எடுத்துக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.